வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்டில் சமீப காலத்தில் தோன்றிய நம்ம கேப்டன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம்னு ஏராளமான மக்கள் வந்து தினந்தோறும் இந்த கோயிலில் தரிசிக்கும் ஐயா விஜயகாந்த் அவர்களை தரிசனம் செய்து கும்பிட்டு வணங்கி தங்களது குறைகளை சொல்லி ஆறுதல் பெற்று வீட்டுக்கு போகிறாங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறுமே இங்கே அன்னதானம் போடுறாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் இந்த கோயிலில் தினந்தோறுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பே அன்னதானம் தான். இங்கே வந்தவர்கள் முதலில் பசியாரணும், அதுக்காகவே இந்த கோயிலில் தினந்தோறும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே தங்களோட மன அமைதிக்காகவும் தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை சொல்லி மனசை நிம்மதிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆலயத்துக்கு வராங்க. இந்த ஆலயத்தில் இருக்கும் மனித கடவுள் எத்தனையோ மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, ஒரு மனிதன் பிறந்து அவன் எதை சாதித்தான் என்று நினைக்கும்போது இதெல்லாம் சாதித்தான் என்று அவன் மரணம்தான் சொல்ல வேண்டும். இப்போ உள்ள காலங்களில் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலும் அதை மீடியாவில், சோசியல் மீடியாவில் பெரிய பாப்புலராக்கிற எவ்வளோ பிரபலங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காலம் முதலே ஐயா விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. அந்த நல்லது எல்லாம் ஒரு நாளாக அவர் சொல்லி காட்டியதே இல்லை. ஏன், அவர்கள் ரசிகர்கள் கூட அதை சொல்லி காட்டியது கிடையாது. ஏன்னா விஜயகாந்துக்கும் அவர்கள் ரசிகர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் எதையும் செய்யத்தான் தெரியுமே தவிர அதை சொல்லி காட்டுவது பழக்கமல்ல. விஜயகாந்தை பின்பற்றி தான் அவர்கள் தொண்டர்களும் வந்து கொண்டிருந்தார்கள், இப்போவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே எவ்வளவோ கூட்டங்கள், மக்கள் அலைமோதுகிறது. இன்று கூட நாங்கள் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள நண்பர் கூறினார், ஐயா நீங்கள் தாமதமாக வந்துவிட்டீர்கள். காலையில் ஒரு குடும்பம் தன் உறவினருடன் வந்து இவ்வாலயத்தில் மொட்டையடித்து முடி காணிக்கை கொடுத்து தங்களது பிள்ளைக்கு காது குத்தி சென்றார்கள் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு இந்த கேப்டன் கோயில் இன்று பிரபலமாக உள்ளது. இன்று மக்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயிலுக்கு சென்று, குலதெய்வ கோயிலுக்கு சென்று தான் மொட்டையடிப்பார்கள். ஆனால் தமிழ் மக்கள் இன்று ஒரு தெய்வமாக எண்ணிய விஜயகாந்த் அவர்கள் ஆலயத்திற்கு வந்து காது குத்துது, திருமண அழைப்பிதழ் வைத்தல் மற்றும் விசேஷங்களுக்கு அழைப்பிதழ் வைத்தல்னு அந்த கோயிலில் எண்ணற்ற நல்ல விசேஷங்களுக்காக வந்து அந்த ஐயாவை தரிசனம் செய்து அவர் ஆசி வாங்கி செல்கிறார்கள். இங்கே வெறும் மக்கள்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் வந்தாலும் மன நிம்மதியோடு செல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் உண்மைக்கும் தூய்மைக்கும் உரியவர்கள். அந்த இஸ்லாமிய மக்களே வந்து அந்த கேப்டனை வணங்கும்போது அந்த கேப்டன் எவ்வளோ ஒரு தூய்மையானவர், எவ்வளோ ஒரு உண்மையானவர் என்று உங்களுக்கு தெரியும். ஆம் மக்களே, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒற்றுமைக்கும் தூய்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டானவங்க. அவர்களே வந்து தரிசிக்கும் பொழுது அந்த விஜயகாந்த் எனும் மகான் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வீடியோ மூலம் அறிந்து கொள்ளுங்கள். இவர் செய்யாத செயல்களே இல்லை. எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவோ உதவிகள், அத்தனையும் கணக்கிலும் இல்லை, நிஜத்திலும் தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அனைத்தையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த நல்ல விஷயங்களெல்லாம் அவள் மறைந்த பிறகுதான் அதனை அனுபவித்த ஒவ்வொரு தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் கூறும் பொழுது விஜயகாந்த் ஐயா அவ்வளவு நல்லவரா என்று அப்போதுதான் தமிழ் மக்களுக்கு தெரியும். இந்த மக்கள் எல்லாம் இவரை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை ஆளும் ஒரு சக்தியாக கொடுத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பஞ்சம் அனைத்துமே தீர்ந்திருக்கும். இந்த கோயில் எண்ணற்ற மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வைத்த ஒரு கோயில். ஒரு காலத்தில் இந்த ஆலயம் ஒரு திருமண மண்டபமாக இருந்து பல மக்களுக்கு, பல ஏழைகளுக்கு
இலவச திருமணம், அனைத்து திருமணங்களையும் செய்து வைத்து ஒரு வரலாற்று படைத்திருந்தது. நாளடைவில் இது ஒரு தலைமை அலுவலகமாகவும் ரசிகர் மன்ற கட்டடமாகவும் திகழ்ந்தது. இங்கு வரும்பொழுது விஜயகாந்த் ஐயாவை நேரில் தரிசிக்கும் தொண்டர்கள் அனைவரும் புது பொலிவுடனும் புது நம்பிக்கையுடன் தான் செல்வார்கள். அப்படி ஒரு மகத்தான இடம்தான் இந்த விஜயகாந்த் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வர விரும்பினால் கோயம்பேடு வந்து விஜயகாந்த் கோயில், கேப்டன் கோயில் என்று பேருந்தில் ஏறினார்கள். பேருந்தே உங்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஆலயத்தின் வாசலிலே விட்டு செல்லும். எத்தனையோ தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஆண்டு மடிந்திருக்கிறார்கள், மன்னர்கள் காலத்திலிருந்து மாமனிதர்கள் காலம் வரை. ஆனால் அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை மன்னர்களுக்கும் அனைவருக்குமே அவர்கள் இறந்தவுடன் அது ஒரு சமாதி என்ற பெயர்தான் வாங்கி பெற்றது. ஆனால் நமது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களோட நினைவிடம் மட்டும்தான் தமிழக மக்களால் கோயில் என்று போற்றப்படுகிறது. இந்த ஒரு பெருமை நமது விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு மட்டுமே சேரும். ஏனென்றால் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உதவிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆனால்தான் இன்றளவும் விஜயகாந்த் ஐயாவை ஒரு தெய்வமாக, ஒரு குல தெய்வமாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மேலும் இன்னும் அடுத்த வீடியோவில் விஜயகாந்த் ஆலயத்தின் இன்னும் பல சிறப்புகளை உங்களுக்கு விவரித்து கூறுகிறேன். நீங்களும் இந்த விஜயகாந்த் கேப்டன் ஐயா ஆலயத்திற்கு சென்று உங்களது குறைகளை கூறி அவர் ஆசி பெற்று வந்தீர்கள் என்றால் உங்கள் குறைகளும் தீரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.